வாக்குரிமையை பறித்து தங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை வைத்துக் கொண்டு தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்குகளை பறிக்கின்ற ஒரு சதிச்செயலை தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து செய்து கொண்டிருக்கின்றது. அதை கண்டிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் அழைத்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அந்த எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த ஒன்றிய அரசும் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆரை திரும்ப பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக தமிழ்நாடு முழுவதும் இன்றைய தினம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நமது திருப்பூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக உடுமலைப்பேட்டையிலே கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களோடு இணைந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையத்திற்கும் ஒன்றிய அரசாங்கத்திற்கும் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொருவருடைய வாக்குரிமையை எக்காரணத்தைக் கொண்டு பறித்துவிடக்கூடாது. அதே நேரத்திலே வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே நிரந்தரமாக இருக்கின்ற வகையில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது ஜனநாயகத்தின் கடமை என்று இருந்தாலும் கூட அவர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்திலே அவர்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கம் செய்துவிட்டு அதற்கான நடைமுறை சான்று பெற்றுவிட்டு அதற்கு பின்பாக தமிழ்நாட்டிலே ஒவ்வொருவரும் அந்த வாக்காளர் பட்டியலை பெயரை இணைத்துக் கொள்வதிலே இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. மாநிலத்திலே மாநிலங்களுடைய தேர்தல் ஆணையம் பல்வேறு காலகட்டங்களில் நடைபெறுவது இயல்பு. நாடாளுமன்ற தேர்தல் ஒரே சமயத்தில் நாடு முழுவதும் நடைபெறும். ஆனால் சட்டமன்ற தேர்தல் என்பது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நேரத்தில் காலகட்டங்களில் நடைபெறும். அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 4 மாதத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதுபோன்று எஸ்ஐஆர் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் எல்லாம் இங்கே வாக்காளர் பட்டியலை இணைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் குறைந்தபட்சம் ஒரு 20,000 வாக்காளர்களை சேர்த்து வரக்கூடிய தேர்தல்கள் மூலமாக அவர்களை தமிழ்நாட்டிலே காலூன்ற நினைக்கின்றார்கள். ஆனால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய இளந்தலைவர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கின்ற வரை இவருடைய செயல்பாடு ஒருபோதும் எடுபடாது. அதனை முறியடிப்போம் என்கின்ற வகையில் கூட்டணி கட்சியினர் பொதுமக்களோடு இணைந்து இந்த போராட்டத்தில் நடைபெறும். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வெற்றியைக் கண்டு இது பெரியார் மண் என்பதை நிரூபிக்கும் என்று அன்போடு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.